கேரளாவில் நிஃபா மற்றும் ஷிகெல்லா தொற்று பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம். ராகவன், வணக்கம். தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதிகளில் தற்பொழுது நிஃபா மற்றும் ஷிகெல்லா நோய் பரவுதல் தொடர்பாக சோதனையானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் விவரங்கள் என்ன? கேரளா மாநிலத்தில் பரவி வரும் நிப்பா மற்றும் ஷிகெல்லா வைரஸ் தொற்று காரணமாக தமிழக கேரளா மாநில எல்லை பகுதியான நாடுகாணி உள்ளிட்ட அனைத்து சோதனை சாவடிகளிலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளாவில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் பயணிகளிடம் நோய் தொற்று அறிகுறி உள்ளதா என உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்த பின் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கும் பணியில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் 43 வயதுடைய நபருக்கு நிப்பா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் ஷிகெல்லா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 3 பேர் உயிரிழந்த நிலையில் 114 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அம்மாநில சுகாதாரத்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கேரளா மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தமிழகம் கேரளா எல்லை பகுதியான அனைத்து சோதனை சாவடிகளிலும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி கோவியா தண்ணீர் உத்தரவின்படி சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் கூடலூர் அருகே உள்ள அமைந்துள்ள ஒரு நாடுகாணி சோதனை சாவடியில் கேரளா மாநிலத்தில் இருந்து நீலகிரிக்கு வரும் பயணிகளுக்கு சுகாதாரத்துறை குழுவினர் மூலம் காய்ச்சல் மற்றும் நோய் தொற்று அறிகுறி உள்ளதா என உடல் வெப்பநிலை பரிசோதித்த பின் நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கின்றனர். மேலும் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவன்.